இந்த வாரன்ட்டு போனால் காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு போனா என்னதான் பண்ணுறா இன்னமும். ஒத்தையா வேற விட்டுட்டேன் பொம்பளை பிள்ளைய, பயமாக வேற இருக்குது. இப்போ எப்படி அவளை நான் போனையும் வீட்டில் போட்டு விட்டா. அவள் அப்பாருக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுவார், பொம்பளை பிள்ளை எப்படி ஒத்தையா விட்டு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறது? சரி, இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தா கோயிலுக்கு போய் திரும்பி வந்துக்கிட்டு தான் இருப்பா. ஒத்தைய வேற வந்துட்டு இருப்பாள். நம்ம ஒரு வேளை போய் அழைச்சிட்டு வந்துட்டா பரவாயில்ல, நமக்கும் பயம் விட்டுரும் பார்த்தியா. இப்போ சரி, நம்ம இப்படியே பேசிக்கிட்டே இந்த நேரம் ஆயிரும். நமக்கு திக்குன்னு இருக்குது இவளை விட்டுட்டு. சரி சரிமே ஏட்டியா ஏட்டி உள்ளே உட்காந்து என்னதான் பண்ணுவாலோ தெரியாது. போ. என்னம்மா படிச்சுட்டு தானே இருக்கேன், எதுக்கு அப்படி நைன் அலறிட்டு இருக்கியா? ஏடி மக்கா, அக்கா சந்தியா கோயிலுக்கு போறேன்ட்டு போனாடி, இன்னும் காணடி, இவ்வளோ நேரம் ஆகிவிட்டு வர. ஏடி நான் போய் பார்த்து அழைச்சிட்டு வரேன்டி. நீ கொஞ்சம் அடுப்பில் அந்த சாதம் வச்சிருக்கமா, 2 விசில் வந்து நீ ஆஃப் பண்ணிடுடி தங்கம். போமா, என்னதான் என்னட்டே வேலை சொல்லுவேன், அவள்கிட்ட எதையும் வேலையே சொல்ல மாட்டேன். போ, நான் பார்க்க முடியாது. பொம்பளை பிள்ளைடி, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சா சொன்னா செய்யறேன்னு சொல்றியாடி, ஏன்டே இந்த பாடு படுத்துறிய. சரி போய் தொலை, நான் பார்த்துக்கிறேன். தாலே தொலைஞ்சு விட்டா தேவலை, உங்கள்கிட்ட தொலைஞ்சு போனா தாண்டி தேவலாம். என்ன போமாங்கிட்டு நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிப்பருவம் என்ன இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறியா என்ன? சரி, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ கிளம்பு. அது என்ன கொடுக்க வேண்டியது? இல்ல, நான் கிளம்புறேன். அது சரி, ஒண்ணுமே தெரியாத போல நடிப்படி நீ. சரி, எனக்கு எது வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன். சரி சந்தியா, நீ கிளம்பு. வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டுல, கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்த. சரி, உங்க அம்மா எதுவும் தேடி வந்துட போறாங்க, நீ கிளம்பு. சிச்சோ, ஆமால்ல. ஐயோ, எங்க அம்மா ரொம்ப நேரம் ஆயிட்டு தேடி வந்தாலும் வந்துருங்க. ஐயோ, உங்களை பார்த்தாலே இப்படிதான் இருக்கணும்னு தோணிட்டே இருக்கும். சரி ரகு மாமா, சரி நான் கிளம்பவா? என்னடி கிளம்புற நேரத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, இந்த மாமன் மட்டும் நீ சொல்லாத, எனக்கு என்னென்னமோ பண்ணுது. சரி நீ கிளம்பு சந்தியா. யாரா அது? அட பாவி மக்கா, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் சந்தியா. அம்மா. ஏய் என்னடி நம்ம பரடியவன் யாரடி பேசிட்டு இருக்கா? ஏய் இன்னைக்கு பாரு நீ என்ன பண்ற நீ? ஏய் யாரா நீ? நீ பொண்ணுட்டு பேசிட்டு இருக்க? யாரா நீ? ஆண்டி, அது இல்லை ஆண்டி, உங்கள்கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தேன், இந்த சைடாக்க போகலாமா அப்படின்னு. ஏய் யாருடா நீ? நீ பார்த்தா நீ அட்ரஸ் கேட்டாப்லே இல்லை. ஏய் இங்கே ரீ. ஏய் அங்கே ரெடி பார்த்துட்டு இருக்க உனதாடி? அவனுக்கு உனக்கு என்னடி? யார் அவன்? என்கிட்ட உண்மையை சொல்லலை. நீ கொஞ்சம் பாரு என்ன பண்ணுறது. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அட்ரஸ் கேட்டாங்க, அதான் பேசிக்கிட்டு இருந்தோம், மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. ஏய் நீ போய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடி. நீ கோயிலுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகிட்டு இங்கே அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் பிள்ளைய காணுமே பதறி அடிச்சு தானே நான் வந்துட்டு இருக்கேன். உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே வீணாக்கிட்டே சந்தியா. அம்மா, அவங்கள நானும் 2 வருஷமா விரும்பிக்கிட்டு இருக்கம்மா, தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாதீங்கம்மா. ஏய் என்னடி சொல்ற? எவ்வளோ நெஞ்செழுத்த இருந்தா என்கிட்டே வந்து சொல்லுவேன் விரும்பிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமா? அப்போ யாரடி முட்டாளாக்கிட்டு இருந்திருக்க? அம்மா வேண்டாம்மா, அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ் அம்மா விட்டுருமா. ஆண்டி, சந்தியாவும் ஒன்றும் செய்யாதீங்க ஆண்டி, எல்லா தப்பும் என்னோட மேலே தான். ப்ளீஸ் சந்தியாவும் ஒன்றும் செய்யாதீங்க, நானே வீட்டில் பேசுகிறேன், தயவு செஞ்சு அடிக்கிறது நிப்பாட்டுங்க ஆண்டி. ஏய் உனக்கு என்னடா? என் பொண்ணு அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை. மரியாதையா ஓடி போயிடு. இனிமே என் புள்ள முகத்திலே முழிக்காது. தயவு செஞ்சு கனவுல கூட 2 பேரும் நினைக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஆண்டி அப்படி சொல்லாதீங்க ஆண்டி, சந்தியா இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. எனக்கு சந்தியா ரொம்ப முக்கியம், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆண்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் வீட்டில் பேசுகிறேன் ஆண்டி. ஏய் நீ தலைஞ்சில நின்னாலும் உனக்கு என்னோட பொண்ணை கட்டி தர முடியாது. ஏய் வாடி போவோம். ரகு மாமா, சாரிடா, நம்மளோட லைஃபுக்காண்டி தான் நான் இதை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. சாரிம்மா. சந்தியா நீ பயப்படாம போடா, நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பேசிட்டு பேரண்ட்டோட நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கு தான் மேரேஜ், நீ பயப்படாத. ஃபோனெல்லாம் பிடுங்கி ஒழிச்சு வச்சிருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. நீ சாப்பிடு,
நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் பேசிட்டு நான் கண்டிப்பாக வந்துடுவேம்மா. ஏய் அவன்கிட்ட என்னடி பேசிக்கிட்டு இருக்க? வரியா இல்லையா பண்ணி கொன்று தூக்கிட்டு போயிடும் பார்த்துக்க. போயிட்டு வரேன். கண்டிப்பா இந்த வீட்ல பேசுறது பேச மாட்டோம். நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு நடக்கும். ப்ளீஸ் ரகு, என்னை விட்டுறாத ரகு. இல்லைன்னா என்னால வாழ முடியாது ரகு. கண்டிப்பா செத்து போயிடுவேன் ரகு. ரகு, உன்னை நம்பிக்கையில தான் நான் போறேன் ரகு. நீ போம்மா, கண்டிப்பாக நான் வருவேன். காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் பாவம்ல என்னோட சந்தியா குட்டி, என்னால இவ்வளோ அடி வாங்க போறா, என்ன பிரச்சனைகளை சந்திக்க போறான்னு தெரியல. கூடிய சீக்கிரம் வீட்டில் நம்ம பேசி சந்தியா வீட்டில் போய் செந்தேனை ஊற்றி கண்ணை உன் வாசல் சேர்த்தே ஓயும் ஜீவன் ஓடும் முன்னே ஏய் சொல்றி, என் மானத்தை வாங்கிட்டேடி. இன்னும் எந்தெந்த தெரு சுத்திக்கிட்டு எங்கெங்க பேசிக்கிட்டு இருந்திய எல்லாமே போச்சுடி. உன்னால தாண்டி எல்லாமே. ஐயோ இவங்க அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன் முதல்ல? அம்மா அம்மா, என்னால ரகு இல்லாம வாழ முடியாதும்மா. புரிஞ்சுக்கங்கம்மா. அம்மா, அப்பா கிட்ட நீங்க தான் பேசணும். ப்ளீஸ் அம்மா. ஏய் என்னடி நீ? அவனை மறந்துடு, வேணாம் விட்டுருங்க. திருப்பி 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 என்னடி நீ அப்பா கிட்ட பேசு, யார்கிட்ட பேசு? அவனுக்கு உனக்கு மேரேஜ் பண்ண முடியாது, செட் ஆகாது. இந்த காலத்துல யாரையும் நம்பாத சந்தியா. அம்மா வேணாம்மா, அடிக்காதீங்கம்மா. ப்ளீஸ் அம்மா, அடிக்காதீங்கம்மா. ராணியக்கா பிள்ளை அடிக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இப்போ என்னத்துக்கு அடிச்சு கிடைக்கிறீங்க? இப்போ என்ன தலைமுறை போச்சா என்ன? எதுக்கு அடிக்கிறீங்க? என்ன விஷயம்? இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் கை நீட்டி அடிக்கிறத பிள்ளைய நிப்பாட்டுங்க முதல்ல. சிறுபடே உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னக்கா ஒன்று மணி இருந்துட்டு இப்போ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றீங்க? அது எப்படிக்கா நான் கேட்காம இருக்க முடியும்? ஒன்று மணி வளர்ந்த நம்ம என்ன பிரச்சனையும் என்கிட்ட சொல்லுங்க. ஐயா சின்ன பொண்ணு, அந்த ஆளு பாவி மனுஷன் வந்து கேட்டானா என்ன சொல்ல போறேன்? சின்ன பொண்ணு என் மானத்தையே வாங்கிக்கிட்டு இருந்திருக்கா 2 வருஷமா. இது தெரியாம என் பொண்ணு படிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டேனே. இவ இந்த தானே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா, களவாணி தானா? ஐயோ நான் பார்த்தாப்புல என்ன எத்தனை பேர் பார்த்துட்டு போனவளோ தெரியலையே. பாவி மக்கா என் மானத்தையே வாங்கிட்டாளே. இப்போ நான் எந்த முஞ்ச வச்சுக்கிட்டு அந்த ஆளுகிட்ட கேட்பேன்? ராணியக்கா விடுங்க, அவ வீட்டில் போய் பேசுவோம் நம்மளும். என்ன ராணியக்கா விடுங்க ராணியக்கா, ஏன்க்கா அப்படி கடந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க? அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சா மானமே போகும். அது அந்த 4 முடி வந்துச்சுன்னா அது அதுக்கு மேலே பண்ணும். தாலி சும்மா இருங்கக்கா, நம்ம போகிறாப்புல போய் அந்த பையனை பற்றி நல்லா விசாரிப்போம். நல்ல பையனா எதுவும் விசாரிப்போம். இங்கே அழுவாதியை விடுங்கக்கா ராணியக்கா. எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்க தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குது. அவள் சந்தோஷமாக அவள் விரும்பினபடியே கல்யாணம் பண்ணி கொடுக்கும். முதல்ல எங்கே இந்த பையன் நல்ல பையனா என்ன ஏதுன்னு விசாரிப்போம், வசதி என்ன இருக்கான்னு விசாரிப்போம். அதுக்கு ஏன்க்கா கடந்து இப்படி ஒப்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போக்கி அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லிவிடாதியே. இப்போக்கி கண்டுக்காதபடி இருங்க, நம்ம பையனை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட சொல்லி சமாளிப்போம். இப்போ நீ சொல்லிக்கிட்டு அவர் மனசும் கஷ்டப்படும். என்ன ராணியக்கா தாலி இருங்க. சின்ன பொண்ணு இங்கதான் இருக்கே. சின்ன பொண்ணு, அட ஏன் ராணியாக்கு எப்படி உட்காந்துருக்குறோவ? என்னாச்சு சந்தியா? ஏன் அப்படி நின்றுட்டு இருக்க? தாய் கிழவி பா உள்ள வந்து உட்கார். தாய் கிழவி பேதி எடுத்தவளே, ஒரு வயசுக்காச்சும் மரியாதை கொடுக்குறேன். பேதி எடுத்தவளை வா போன்னு கூப்பிட்டு இருக்கேன். பேதி எடுத்தவளை. என்ன தாய் கிழவி இப்படி கோச்சிக்கிற? சரி வா இப்படி வந்து உட்காரு. எம்மாடி சந்தியா மக்கா போய் புடவை எல்லாம் கட்டி போடு மக்கா. கட்டி போட்டுட்டு சாப்பாடு இருந்தால் சாப்பிடு, நான் போய் ரூமில் பாடு. அத்தை அது வந்துட்டு போ மக்கா, அவ பேசிக்கலாம் போ. என்ன தாய் கிழவி வந்தவனுக்கு வாசப்படி வச்சு தங்கிட்டு இருக்கிய? வந்துட்டு உட்காருங்க. ராணியக்கா என்னாச்சு? ராணியக்கா இப்படி உட்காந்துருக்கீங்கள? என்னம்மா சொல்லுறேன், 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்றேன். மூத்த பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டோம், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு நல்ல ஆசையாக இருந்தேன். என் மானத்தையே வாங்கிவிட்டா அந்த பாவி பயமோவை. என்ன களவாணித்தனம் பண்ணியிருக்கா? 2 வருஷமா நானும் பார்க்காம விட்டுட்டேன். புள்ள படிக்க போகிறா, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறா அப்படின்னு விட்டுட்டேன். அவள் சந்தோஷம் தானே முக்கியம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ தானே தெரியுது என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இந்த பாவி மனுஷன்ட்ட சொன்னால் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்து வரே. அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருக்குது. இதை வேற சொன்னேன்னா என்ன நடக்கும்னு தெரியலையே. அதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கேன் லட்சுமி. என்ன சொல்றீங்க ராணியக்கா?
ஐயோ இப்படி பண்ணியிருக்காளே இவ சந்தியா, அமைதியான பொண்ணு நினச்சி இந்த காரியம் பண்ணியிருக்காளே. சரி விடுங்க, என்ன இப்போ தலைமொழியை பேத்து எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்கதானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அவள் விரும்பினருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா சந்தோஷமா இருப்பா. அதை நினச்சி கவலைப்படாதே ராணியக்கா. போய் மாப்பிள்ளை எப்படி வேது குடும்பம் எப்படின்னு விசாரிச்சுட்டு வருவோம். நான் அண்ணன்கிட்ட எதுவும் காட்டிக்காதீங்க. போய் நாளைக்கு கிளம்புவோம். எப்பயும் போலயே சந்தியா கிட்ட பேசி பழகு. அதை விட்டுட்டு நீ மூஞ்ச தூக்கி வச்சிருந்தீங்கன்னா அவளுக்கு மனசு உடஞ்சி போயிடும். நல்லா போட்டு அடி அடினா அடிச்சுட்டேன் சின்ன பொண்ணு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை சின்ன பொண்ணு. ராணியக்கா வீட்டுங்க அத்தோட விட்டுட்டு சாப்பாடு எதுவும் சாப்பிடுங்க. என் மாமியாக்காரிக்கிட்ட பால் வாங்கிட்டு வர சொன்னா, நான் பால் வாங்க தான் கடைக்கு வந்தேன். ஏதோ சத்தம் கட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு நான் இங்கே ஒடியாந்த ராணியக்கா. சரி போயிட்டு வாரேன். போயிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் சென்று வாரேன். நீங்கள் இதே மாதிரி இருக்கக்கூடாது, சிரிச்ச மணிக்கு இருக்கணும். இந்த போயிட்டு இந்த வந்துடுவேன். சரி விடு ராணி. ஏன் ராணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? விடு ராணி, அழுவாத ராணி.